சாலோகம் பற்றி நம்ம இன்று சிந்திக்கின்றோம். நிறைய உலகங்கள் இருக்கின்றன. பூலோகம், இந்திரலோகம். அதுல சிவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. சிவலோகம் தான் சாலோகம். அப்ப அது எங்க ஒரு தனியா ஒரு இடம் இருக்கான்னா அப்படி கிடையாது. சிவ சிந்தனையிலே வாயுதல். இந்த 4 நெறி சரியை கிரியை யோகம் ஞானத்துல நான்கு நெறியில நாம பயணப்படும் போது அந்த அனுபவங்களை சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் சொல்றாங்க. இப்போ சமையலறை இருக்குது, சாப்பிடணும்னு நினைக்கிறோம். சமையலறைக்கு போறது சாலோகம், அந்த மனத்தை உணர்றது சாமீபம், அது சாப்பிட்றது சாரூபம், உடம்புல அது சேர்ந்துடுறது சாயுச்சியம். இப்படியாக ரொம்ப சிம்பிளா அதை நம்ம சொல்லலாம். சாலோகம் ஆதி சரியாயிற் பெறும், சாலோகம் சாமீபம் தங்கும் கிரியையான், மாலோகம் சேரில் வையாகும் சாரூபம், பாலோகம் இல்லா பரனுருவாமே. இப்ப நம்ம குறிக்கோள் வச்சிருக்கணும். வாழ்க்கையில செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க நமக்கு குறிக்கோள் வேணும். அப்ப இறைவனை அடைவதற்கும் ஒரு குறிக்கோள் வேணும். அதற்கான சாதனங்களையும் நாம் கண்டுபிடிக்கணும். போகணும், எப்படி போகணும், எதை சாதனங்களை பயன்படுத்தி போகணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா எது இப்ப பிரிக்க முடியாது சிவான்றத உணர தெரியணும். எப்படி உணர்றது? அத கேவலம், அசத்தம், சகலம் இப்படின்னு பலவித குழப்பங்கள்ல நம்ம இருந்து அதுல தெளிவு பெறும்போதுதான் ஆணவம்ன்றத நம்ம ஒரு இதுல மாட்டிக்கிட்டு இருக்கோன்றத உணர முடியும். இப்ப நமக்கு நினைவு இருந்தாதான் எல்லாமே வரும். அப்ப அந்த நினைவை கொடுக்கறது யாரு? அவன்தான். அப்ப அதன் மூலமாக ஆணவத்தை என்கின்ற அறியாமையை நீக்கிக் கொள்ளும் போது, தவம் செய்து சரியை கிரிய யோகனாக்க முடையவராக ஆகும்போது அந்த உயர்நிலையை அடைய முடியும். அப்ப நாணம்ன்றது என்னன்னா உபதேசத்துக்குரியதல்ல, உணர்வுக்குரியது. உணர வேண்டும் அங்க. இப்ப இந்த குரு என்ன பண்றாங்கன்னா உணர்த்துவார். ஒவ்வொரு செயலும் உபதேசமாக குருவானது உணர்த்துவார். அப்ப இறைவனும் உணர்த்துகின்றான். இப்ப தாயின் அனுப்புல இருக்கு. தாயின் அனுப்புல அது என்ன அனுபவம்ன்றது குழந்தை பருவத்துல இருக்கும்போது நினைச்சு பார்க்க முடியுதான்னா தெரியல. ஆனா இன்னொரு தாய் அணைக்கும் போது அல்லது ஒரு பூனைக்குட்டி தன்னுடைய குட்டிகளை அணைக்கும் போது இருக்கக்கூடிய அந்த பரிபாசனங்களை எல்லாம் உணர்த்துகின்றவனாக தான் இறைவன் நம்ம இருக்கின்றான், அணைத்து கொண்டு இருக்கின்றான். அதை நாம் உணர்வு பரிமாற்றத்தை உணர்கின்ற நிலையில் இருக்கின்றோமா என்பதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப இந்த ஒரு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அப்புறம் மாறிக்கிட்டே இருக்கிற எல்லாத்திலும் மாறாது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்ப முடியும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த சாலோகத்துல நுழையும் போது அப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு. அப்ப அந்த உலகத்துல இருக்கும் போது ஒரு அனுபவம் ஏற்படுதுன்றாங்க. அனுபவ துவக்கம் அது சாமீபம். அந்த அனுபவ துவக்கம் தான் உணர்வு. இப்ப சிந்திக்கிறோம் நாம, அந்த உணர்வை சிந்திக்கிறதுல இருந்து உணர்வு பூர்வமா போய் அப்புறமா சாமீபம் அப்படின்றது அந்த மனத்தை, சிவ மனத்தை நம்ம உணர்றது. அப்புறம் கடைசியில சாரூபம் சாயுச்சியம் நிலைகளை அடைவதற்கான முறைகளை இது ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கும் என்று உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். நன்றி ஐயா, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1507. சாலோகமாதி சரியாதி இல்பெறும், சாலோகம் சாமீபம் தங்கும் சரியையால், மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம், பாலோகம் இல்லா பரனுரு ஆமே. Translation: The Saloka, etc. are achieved by the Sariya, etc. In the Saloka achieved of Sariya stays the Samipya. If the great Loka is reached,
that will lead to Sarupa, that helps to become one with the Lord beyond this vast universe. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாலோகமாதி சரியாதி இல்பெறும். இப்ப நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் முடிச்சுட்டு அப்புறம் அதுல இருக்கிற மார்க்கத்தை பார்த்தோம். அதுல வந்து எந்த மாதிரி நம்ம இறைவனை வந்து பாக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். தாச மார்க்கம் பார்த்தோம். அதுல வந்து நம்ம அடிபணிந்து ஈகோ இல்லாம அடிமை என்ற நிலையில வச்சு நம்ம இறைவனை பாக்குறது. அதுக்கடுத்தது சற்புத்திர மார்க்கம் பார்த்தோம். மகன் தந்தையாக அந்த உறவு இருக்கிறதா பார்த்தோம். சக மார்க்கத்துல வந்து நண்பனா பார்த்தோம். இறைவனை நண்பனா பாவிக்கிறது பார்த்தோம். சன்மார்க்கத்துல இறைவனாகவே நம்ம இருந்து இறைவனை பார்க்கறத பார்த்தோம். அந்த சரியகிரியிலே அந்த உறவையும் எப்படி நம்ம அதை பார்த்து நம்ம இறைவனை அணுகிறோம், எந்த அளவுக்கு தூரத்துல இருக்கோம் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு வந்தோம். இப்ப அது முடிஞ்சு இப்ப சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் அடுத்த இதை சொல்றாங்க. இதை வந்து அந்தந்த நிலை சாலோக நிலை இப்ப தாச மார்க்கத்துல இருக்கும்போது எந்த நிலையில எந்த ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும், எந்த நிலைக்கு அவங்க வந்திருப்பாங்க, அவங்களோட முக்தி நிலை எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதையும் நாளா அந்த சரியகிரிய யோகம் ஞானம் தான். அதையே வந்து இன்னும் நாளா வந்து எந்த நிலையை அவங்க அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்க எந்த லோகத்துல இருப்பாங்க, அதாவது அவங்களோட உணர்வு நிலை அவங்களோட விழிப்பு நிலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், அந்த அந்த மாதிரி இப்ப வகைப்படுத்திருக்காங்க. சாலோகம் சாமீபம் சாரூபம்னு. இப்ப இன்னையிலிருந்து சாலோகம் ஆரம்பிக்குது. சாலோகம்ங்கிறது முதல் நிலை. எப்படி நம்ம வந்து தாசமார்க்கம் முதல் நிலை, சரியை முதல் நிலை மாதிரி இப்ப இந்த சாலோகம் வந்து முதல் நிலையில அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சாலோகம்னா ஐயா சொன்ன மாதிரிதான் சிவலோகம். நம்ம வந்து இறைவன் பக்கம் திரும்புறது. முதல் 3 சக்கரம் வரைக்கும் அந்த நமக்கு இந்த உலகியல்ல இருக்கிற விஷயங்கள் மேலதான் பற்று இருக்கும். அந்த மணிப்பூரக சக்கரத்தை தாண்டும் போதுதான் நம்மளோட பார்வையே மாறும். அது வரைக்கும் பணம், புகழ் அந்த மாதிரி இருக்கிற விஷயம், குடும்பம், அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறது, பாசத்துக்கு அடிமையா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த 3 சக்கரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேல நம்ம போகும்போது நம்மளோட பார்வை மாறும் இல்லையா? நம்ம வந்து இறைவன் பக்கம் திரும்புறது, இறைவனோட உலகத்துல நுழையிறது. சாலோக மாதி சரியாதி இல்பெறும். சாலோக மாதி, சாலோக தொடக்கம் வந்து சரியாதியோட தொடக்கத்துல ஆரம்பிக்கும். சரியையோட தொடக்கம்தான் சாலோகமோட தொடக்கமும். நம்ம இறைவன் பக்கம் திரும்பி இறைவனோட உலகத்துக்கு வரோம் நம்ம. அதாவது பக்தி மார்க்கம், பக்தியில ஆரம்பிக்கிற மார்க்கம் அது. சாலோகம் சாமீபம் தங்கும் சரியையால் அந்த சாலோகத்துல சாமீபம் அடுத்த நிலையான இந்த கிரியை நிலையான சாமீபமும் வந்து தங்கும் சரியையால் அந்த சரியை, அதாவது சரியையில் கிரியை அந்த மாதிரி ரெண்டும் வந்து சேரும்போது அடுத்த நிலையான சாமீபம் வருது நமக்கு. சாமீபம் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்துடுற மாதிரி. இது வரைக்கும் மணிப்பூரகம் வரைக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து இதயத்துக்கு வர்றது மாதிரி. அங்கதான் அந்த அன்புன்றது வரும் இல்லையா? அங்க வந்துடுற மாதிரி உணர்வுக்கு அடுத்த நிலையா இருக்கும், உணர்வுக்கும் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சக்கரங்கள் வழியா பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறுற மாதிரி. மாலோகம் சேரில் வழியாகும் அரூபம். மாலோகம்னா இங்க பெருமை வாய்ந்த லோகம்னு சொல்லலாம். சேரில் வழியாகும் சாரூபம். அதுல நீங்க சாமீபத்துல நீங்க வந்து அந்த சாலோகம் சாமீபம் சேர்ந்து அங்க இருக்கிறதுக்கு அந்த வழியிலே நீங்க நீங்க அடுத்துதான் நமக்கு கிடைக்கிறது வந்து சாரூபம். அப்புறம் பாலோகம் இல்லா பரநூறு ஆமே. பாலோகம் இல்லா, இப்ப எந்த லோகமும் இல்லை. இந்த சாரூபம் வந்து பாலோகம்னு சொல்லலாம். அதாவது பாலோகம்னா ரொம்ப பரந்த லோகம். இது வரைக்கும் உலகம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப பாவேந்தர் சொல்லுவாங்க, பாமகள்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களோட அழகானவங்கன்னு சொல்றதுக்கு, ஒரு பெருமையான ஒரு விஷயமா சொல்றதுக்கு, அழகா சொல்றதா இருக்கலாம், அவங்களோட தன்மையை சொல்றதா இருக்கலாம். அந்த மாதிரியான லோகமும் இல்லாத பரநூறு அமைப்பு. இந்த லோகமெல்லாம் முடிஞ்சு சகசிர தலத்தையும் தாண்டிட்டோம்னா அங்க லோகமே இல்லை. அந்த 7 உலகமும் நமக்குள்ளேயும் இருக்கு, அண்டத்திலயும் இருக்கு, பிண்டத்திலயும் இருக்கு. நமக்குள்ள இந்த 7 உலகம் வந்து அந்த மூலாதாரத்துல இருந்து இருக்கு. அந்த ஏழாவது உலகமான அந்த சகசர தலத்தையும் தாண்டிட்டோம்னா அந்த உலகமும் இல்லை.
பரன் உரு மட்டும்தான். அங்க இறைவனோட தன்மை மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த 4 நிலையவும் இந்த இடத்துல முதல் பாடல்ல சொல்றாங்க. சாலோகம் முதல்ல வரும். அதுக்கப்புறம் சாமீபம், அப்புறம் சாரூபம், அப்புறம் சாயுஜ்யம். இது இது வந்து என்னன்னா, நம்மளோட புரிதல் நிலை தான். நம்மளோட என்ன இங்க ஒவ்வொரு இடத்துலருந்து நம்ம மேல ஏற ஏற என்ன நமக்குள்ள வருதுன்னா, உணர்வு நிலை மேலோங்கும். நம்மளோட விழிப்பு நிலை மேலோங்கும். ஈகோல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து மனதுல இருந்து அதாவது மிருகமா இருக்கிற நம்ம கொஞ்சம் மனிதனா மாறுவோம். அப்புறம் மனிதனா இருக்கிற நம்ம வந்து அப்புறம் இறைவன் பக்கம் திரும்பி இறைவனாக ஆகிறதுக்கான உணர்வு நிலை. இப்ப எப்படி நீங்க ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்த பிறகு நம்ம எப்படி ஒரு ஒரு விஷயத்தை இது வரைக்கும் உலகியலா பார்க்குற விஷயத்துல அன்புல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். அன்பு பார்வையை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆம், இந்த விசுத்திக்கு வந்த பிறகு அதோட உண்மை நிலை என்ன? இதுக்கு பின்னாடி இருக்க உண்மை என்ன? இந்த மாயை நீங்கினா அந்த உண்மை நிலை என்ன? அப்படின்றத புரிஞ்சு நம்ம அத பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கும் மேல நீங்க ஆன்மாக்கு வந்துட்டீங்கன்னா, ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்து இறை உணர்வு பெற்று நீங்க இறைய உணர்ந்துட்டீங்கன்னா, ஆன்மாவின் பார்வையில பார்க்க ஆரம்பிப்போம். ஆ அது உண்மையான பார்வையா இருக்கும். அதுல வந்து ஞானமும் இருக்கும். அதுல உண்மை இருக்கும், அன்பு இருக்கும், ஞானம் இருக்கும். இந்த தெளிவுலாம் ஒவ்வொரு சக்கரமா நமக்கு மாறி ஏறி ஏறி நமக்கு வரும்போது தான் அந்த தெளிவு வரும். அந்த தெளிவுல அதுக்கு அடுத்த நிலையில வந்து நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். அங்க உலகமே இல்ல. நம்ம எதையுமே அன்பு இது இதுன்னு எதுவுமே இல்லாம நம்ம இறைவனோடயே ஒன்றரை கலந்து அந்த நிலையில இருக்கிறது தான் வந்து சாயுஜ்யம். இது இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, சாலோகம்னா இந்த உலகத்துல இறைவனோட உலகத்துல நம்ம தொடங்குறது. சாமீபம் அப்படின்னா அருகில இருக்கிறது. இறைவனுக்கு கிட்டக்க அந்த சகர்ச தலத்துக்கு கிட்டக்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாரி, அது கிட்டக்க நெருங்கிட்டோம். ஹார்ட் சக்கராக்கு மேல வரோம் அப்படிங்கிறது. சாரூபம் அப்படின்னா நம்ம இறைவன் சக மார்க்கம் பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி. அ இறைவன் வேற, நான் வேற இல்ல. ஆன்மா வேற, இறைவன் வேற இல்ல. நான் போய் கலக்கிறதுக்கு நம்ம தயாரா தான் இருக்கிறோம்னு ஆக்ஞா சக்கரத்துல இருந்து நம்ம சாரூபமா யோசிக்கிறது. ஆன்மா இறைவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி, நம்மளால இறைவனோட ஒன்றரை கலக்க முடியும் அப்படின்னு அந்த சக மார்க்கமா இருக்கிறது. சாயுஜ்ய நிலைக்கு வந்த பிறகு நம்ம சகஸ்ர தலத்தை தாண்டும்போது அந்த உச்சி நிலையை அடையிறது. இறைவனோட இறைவனாகவே ஆகிறது. அந்த சிவ உச்சியை அடையிறதா சாயுச்சியம். சிவ ரூபத்தை அடையிறதா சாரூபம். சிவத்தோட அருகில இருக்கிறது தான் சாமீபம். சாலோகம் வந்து இறைவனோட உலகத்துல நம்ம தொடங்குறது. இதை நம்ம இதுல எப்படியும் பார்த்தாலும் நம்ம 7 உலகம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, பூலோகம், அடுத்து புவர்லோகம், அடுத்து வந்து ஸ்வர்லோகம், அதான் சொர்க்கம். நம்ம மணிப்புரக சக்கரத்துல நீங்க அதுதான் சொர்க்க வாழ்க்கை. அதாவது என்ன எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. பணம் நல்லா இருக்கும். மணிப்புரகத்துல வந்துட்டீங்கன்னா லக்ஷ்மி தேவி. பணம், உணவு, ஆடை, ஆபரணங்கள், செல்வம், நம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு அந்த அஷ்டலக்ஷ்மி இருக்காங்களே, அனைத்து செல்வங்களும் நீங்க பெற்றுட்டீங்கன்னா அங்கதான் நீங்க சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க. அந்த மணிப்பூரகத்திலே தான். அதுக்கு அடுத்ததுதான் மகர்லோகம். அதுக்கப்புறம் தான் நீங்க சிவலோகத்தெல்லாம் நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு வரீங்க. மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் வரைக்கும் நம்ம இதுல இருந்து இந்த சொர்க்க தாண்டினோடனே நம்ம இறைவனுக்கான லோகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மேல மேல ஏறி வருவோம். ஏறி வந்து அந்த சத்திய லோகத்தையும் நம்ம அடைஞ்சிட்டோம்னா இறைவனையும் நம்மளால பார்க்க முடியும். இத வந்து இன்னமும் நம்ம வந்து நம்மளோட இது இப்ப இந்த உலகில் இருக்கப்ப நம்மளோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு கெட்டது நடந்திருக்கோ, இல்ல யாரோ நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்குது, இல்ல நடந்திருக்கு அப்படின்னு வச்சுட்டோம்னா, அந்த நம்ம கீழ் நிலையில இருக்கிறப்ப நம்ம இந்த ஈகோல இருந்து நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ வந்து நம்ம நம்ம அவங்களும் நம்மளும் ஈக்குவலா அதே சக்கரத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன நெனைப்போம்? அவங்க எனக்கு பண்ணத பதிலுக்கு நான் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு நெனைப்போம். அதாவது பழி வாங்கணுன்ற அந்த எண்ணத்துல இருப்போம். எனக்கு நீ பண்ணிட்டல்ல நான் உனக்கு பண்றேன். அந்த அந்த இதுல இருப்போம். அந்த ஈகோவும், மனமும் நமக்கு பெருசா இருக்கும்போது, நம்ம எப்ப மேல 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 ஏறி வர்றோமோ, இறைவனை நெருங்க நெருங்க இந்த மாயையிலிருந்து விடுபட்டு விடுபட்டு வரும்போது, இந்த மனம், ஈகோல இருந்து நம்ம விடுபட்டுட்டே வந்து இறைவன் பக்கம் போய்க்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப அடுத்த நிலை கொஞ்சம் நீங்க மேல வரும்போது என்ன தெரியும்னா, அறிவு வேலை செய்யும். அறிவுல என்ன சொல்லும், இந்த கெட்ட விஷயத்துல நம்ம மனசுல வச்சிருந்தா நமக்கு தான் கெட்டது. இது இது தப்பு. அவங்கள மன்னிக்கிறது தான் நல்லது. அவங்க அறியாமையில பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்த நீங்க மன்னிக்கணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்கு அறிவு வேலை செய்யும்போது, நல்லது கெட்டதுன்றது உங்களுக்கு தெரிய வரும்போது,
இது நம்ம வச்சிட்டு இருக்கிறதே கெட்டதுன்றது புரிய வந்து உங்களுக்கு மன்னிக்கிற ஒரு நிலைமைக்கு வருவோம் நம்ம. அதுக்கும் மேல நம்ம இறைவனாகவே ஆகும்போது என்னன்னா, கண்டுக்கவே மாட்டோம். இது ஒரு கெட்டதா, நல்லதான்னு கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். கண்டுக்க மாட்டோம்னா, அது வந்து நம்ம அப்ப சூடு சொரணை இல்லாம இருக்கிறது தான் அந்த இடமா அப்டின்னா, அப்படி இல்ல. இது எப்படின்னா, அம் சூரியன பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி. சூரியன் பார்த்து நாய் குலைச்சா, சூரியன் அதோட நிலையிலே, அது தெய்வ நிலையிலே அப்படியே இருக்கும் இல்லையா? நீ எதுக்கு அதுக்கு சின்னதா ஆக்கி வந்து நாய் கூட சண்டை போடாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம அம் அ சூடு சொரணை இல்லாம இருக்கிறது வந்து எப்படின்னா, அது அறியாமையிலயோ, பயத்திலயோ, என்ன நடக்குதுன்னே புரியாமையோ, இல்ல இயலாமையிலயோ இருக்கிறது தான் அந்த நிலை. இது வந்து தெய்வ நிலையில நம்ம அத கண்டுக்காம இருக்கிற மாரி ஆகும். ஏன்னா, அந் அதோட தன்மையில தான் அந்த நாய் குலைக்குதுன்றது நமக்கு தெரியும். அதோட அதுக்கு என்ன குடுக்கப்பட்டிருக்கோ அத தான் அது செய்யுதுன்றது புரியும். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்றது புரியும். அந்த அந்த நிலைக்கு நம்ம உயரும்போது இந்த எ உலகியல் விஷயங்கள்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மேல ஏற ஏற என்னன்னா, இந்த உலகத்தை விட்டே நம்ம உலகியல்லேருந்து விட்டு விட்டு வெளில வரப்ப, அது எல்லாமே சின்னதா தெரிய ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. இப்ப ஒரு எறும்பு கடிக்குதுன்னா, நம்ம எடுத்து போட்டு போயிட்டே இருப்போம், தள்ளிவிட்டு போயிட்டே இருப்போம். அத நம்ம பழி வாங்கணும், அத மன்னிக்கணும் அப்டின்லாம் யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா, அத விட நம்ம பெரிய ஆளு அப்டிங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த நம்ம நிலையும் நம்ம மேல ஏற ஏற என்னன்னா, நம்மளும் அந்த நிலைக்கு போக போக இதெல்லாம் ஒரு ஒ ஒ அ உலகில நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படிங்கிற அந்த புரிதலும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதையும் நான் இதுல பார்க்குறேன். இதே வந்து கந்தகுரு கவசத்திலயும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க. இந்த இந்த நிலைய வந்து ஒரு இடத்துல சொல்ற மாரி இருக்கும். அது என்ன சொல்றான்னா, "தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து" அ அதாவது முருகர்ட்ட வந்து சொல்ற மாதிரி தத்துவம். இதுவரைக்கும் நம்ம கற்று வந்த ஒரு நெறிலாம் இருக்கும் இல்லையா? அது. இல்ல நீங்க 36 தத்துவமாவும் எடுத்துக்கலாம். அதாவது என்னென்ன விஷயம்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தோமோ, அதையும் மறந்து, தன்னையும் நான் மறந்து, நான் தன்னையும் நம்மளோட உடல், மனம் அப்படின்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன் இல்லையா? இதுதான் உண்மைன்னு நெனச்சிட்டு இருக்கேன் இல்லையா? அதையும் நான் மறந்து, நல்லதும், கெட்டதும் நான் மறந்து. இதான் நல்லது, இதான் கெட்டது. அந்த அறிவு நிலையும் மறக்கிறது. ஏன்னா அதுவும் மனத்துல இருந்து தான் வருது. மனம்ல இருந்து நம்ம மேல போக போக என்னன்னா, நல்லதும், கெட்டதும் அந்த இரட்டிப்பே இருக்காது. அவங்க அந்த நிலையில இருக்காங்க. அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர, இதுல எது நல்லது, கெட்டதுன்றதே இல்லன்றது நமக்கு போக போக தான் புரிய வரும். அதான் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடந்ததும் நன்மைக்கு தான் நடந்திருக்கு. நடக்கிறதும் நன்மைக்கு தான் நடக்குது. நடக்க போறதும் நன்மைக்கு தான் நடக்குதுங்கிறதெல்லாம் நமக்கு அந்த நிலையில இருக்கும்போது தான் புரிய வரும். நல்லது, கெட்டதுன்றதும் இல்லைங்கிறதும் புரிய வரும். நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து அங்க இப்ப இது நல்லதும் கெட்டதும்ன்றதும் மறந்து நான் என்பதும் மறந்து இந்த நான் வந்து தன்னையும் மறந்து சொன்னாங்க இல்லையா அப்ப நான் மனம் உடல் அப்படிங்கிறத மறந்து இங்க நான் என்பதும் மறந்துனா நான் ஆக்ஞா சக்கரத்துல நான் ஆன்மான்னு உணர்ந்தது இல்லையா அந்ததையும் மறந்து ஆன்மாவும்ன்றதையும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்சு பாவ புண்ணியம்ன்றதையும் இல்லாம பரலோகம் இங்கதான் வந்து நம்ம இது சாலோகம் அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இங்க பரலோகம்ன்றது வந்து சொர்க்கலோகம் இல்லைன்னா நீங்க இங்க இருக்க எல்லா லோகத்தையுமே எடுத்துக்கலாம் இங்க சாலோகம் சாமீபம் இதையும் எடுத்துக்கலாம் இல்ல இந்த இதுல இருந்து நமக்கு உலகியல்ல கிடைக்கிற சந்தோஷமாக இந்த ஸ்வர்கலோகமும் எடுத்துக்கலாம் அந்த சிவலோகம் பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்சே இது எல்லாத்தையுமே என்னை விட்டு போகணும் எல்லாத்தையுமே நான் மறந்துடணும் அருள்வெளி விட்டுவினை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக ஸ்கந்தகுரு இந்த இந்த எல்லாத்தையும் மறந்து அந்த அருள்வெளியிலே என்னை வந்து பிடிச்சி வச்சுக்கோ என்னை வந்து அகலாது அந்த அருள்வெளியிலே என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காத்திடுவாய் ஆறுமுக ஸ்கந்தகுரு அப்படின்ட்டு இதேதான் எல்லாருமே கேட்கறது இது எல்லாத்தையும் விட்டு நான் மேல இறை வெளியில இருக்கும்போது இது எல்லாமே நம்மளை விட்டு போகும் அப்பதான் நமக்கு இந்த சாயுஜ்ய நிலையும் அடைய முடியும் இதெல்லாம் தான் இந்த இனி வர பாடல்ல இனி பார்க்க போறோம் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம்ட்டு இன்னைக்கு சாலோகம் ஆரம்பிச்சு அதுல தொடங்கி இது எல்லாம் இருக்குன்னு இன்னைக்கான பாடல்லே எல்லாத்தோட இதையும் சொல்லியிருக்காங்க சாலோகமும் சொல்லியிருக்காங்க சாமீபமும் எல்லாமே வரும் அடுத்தடுத்த அதே வழியில நம்ம நிற்கும் போது அடுத்த நிலைக்கு போவோம் கடைசியில வந்து பரநூறு ஆமை அந்த பரன் தன்மையிலே இறைவனோட தன்மையே நம்ம இருப்போம் இறைவனாகவே நம்ம இருப்போம் அப்படின்றத நான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது அனைவருக்கும் நன்றி
வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. விந்தியாம்மா மியூட்ல தான் இருக்குமா. இந்தியாம்மா இருக்கீங்களா? வேற யாருக்காவது கேள்வி கருத்து ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். உங்களோட அஹ், ஆமாங்கய்யா இல்ல விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1507வது திருமந்திரம். சாலோகம். திருமந்திரம். சாலோகம் ஆதி சரியாதியில் பெறும். சாலோகம் சாமீபம் தங்கும் சரியையாம். மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம். பாலோகம் இல்லா பரன் உருவாமே. அருமையான திருமந்திரம். சாலோகம் ஆதி, சாலோகம் சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் ஆகிய 4 வகை முத்திகளும் சரியாதியில் பெறும். சரியை முதலான சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4னுள் அடங்கும். இதில் சாலோகம் சாமீபம் 2ம் சரியை மார்க்கமாம். இதன் மூலம் இவர்கள் இறைவன் வாழும் சிவனுலகம் அடைந்து அவன் அருகு இருக்க பெறுவர். மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம். இப்படி சிவன் உலகம் அடைந்து அவன் அருகு இருக்க பெற்றவர்கள் பரம்பொருள் உருவத்தையே அடைய பெறுவர். பாலோகம் இல்லா பரன் உருவாமே. இப்படி இவர்கள் பெறுவது பரந்த உலகெங்கிலும் இல்லாத பரம்பொருள் உருவமாகிய ஞான திருவுருவம் பெறுதல் சாலோகம் ஆகும். சாலோகம் சிவன் உலகம், சாமீபம் அருகாமை, சாரூபம் இறை உரு, சாயுச்சியம் கடவுளோடு ஒன்றி இருக்கின்ற இரண்டர கலப்பது. கழக வெளியீட்டில் சிவ உலகம், சிவன் அண்மை, சிவன் உருவம், சிவமாம் பெரு வாழ்வு என்னும் 4ம் சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்னும் நெறியின் பெரு பேராக எய்துவன. சிவ உலக நிலை சீலத்தால் எய்தப் பெறும். சிவன் அண்மை நிலை நோன்பால் மா உலகத்தை சார்வதால் எய்தும். அந்நோன்பு வழித்தாம் செறிவினால் விரிவாம். உலக தொடர்பில்லாத சிவன் உருவம் எய்தும். சரியையால் சாலோகம் பெறலாம் என்பது இம்மந்திரம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக அருமை.
சாலோகத்துல ஆரம்பிச்சு இதையும் நேரடியா அடைய முடியுங்க. அந்த பார்வை நல்லா இருந்ததுங்க. மிக்க நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா வாங்க கிருத்திகா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துல எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம வந்து அந்த கடைசியா ஒரு இடம் மாத்திரம் பார்த்துடலாம். என்ன சொல்றாருன்னா, பாலோகம் இல்லா பரனுருவாமே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ முதல்ல ஒரு வரி சொல்றாரு, மாலோகம் சேரில் வழியாகும் சாரூபம் அப்படின்றார். அப்ப அது என்ன இது என்ன? குரு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து அவனுடைய ஒரு சாரூபம் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து இறைவனுடைய உருவமாக நாம் இருத்தல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதை ஒத்திருத்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாரு, மாலோகன் சேரில் வழியாகும் சாரூபம். ஓகே, முடிஞ்சது. இது வரைக்கும் ஓகே. பெரிய உலகம் அப்படின்னு பெரிய உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை சேரில் வழியாகும் சாரூபம், சாரூபமாக மாறிவிடலாம். அவன் ஏன் அதை இந்த பாலோகம் இல்லா பரனுருவாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை கடைசியில போடுறாரு. அப்ப என்ன அந்த வரிக்கு என்ன பொருள் அப்படின்னா, இது எல்லாமே இந்த சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம், இந்த சாயுஜ்யத்தை தவிர இந்த மூன்றுமே ஜீவன் முக்தராக இந்த உடலில் இருக்கும் பொழுதே நம்மால் அடைய முடியும் அப்படிங்கறதா இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அது ஏன் அப்படி சொல்றாங்க, அப்படியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலோகம் அப்படின்னா இந்த பரந்த உலகம் இல்லா பரனுருவாமே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பரந்த உலகத்தை சாராத பரனுரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த பரந்த உலகத்தை சார்ந்த உரு எப்படி இருக்கும்னு தெரியணும். தெரிஞ்சுட்டா அது இல்லாத பரனுரு எப்படி இருக்கும்னு நமக்கு புரிஞ்சிடும் இல்லைங்களா? அப்ப இந்த பரந்த உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உரு எப்படி இருக்கும், நம்ம தான் எடுத்துக்காட்டு. கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், எல்லாமே ஸ்தூலமாக இருக்கும். மெயினா அதில் இயங்கக்கூடிய தன்மை இருக்கும் இல்லைங்களா? ஒரு பொருள் எக்ஸிஸ்ட். இங்கதான் ஜேகே நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஜிட்டுக்கும் திருமூலருக்கும் நிறைய ஒத்து போகும். அந்த மாதிரி மந்திரத்துல இந்த மந்திரமும் ஒண்ணு. எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி ஜிட்டு சொல்லுவாரு. ஒரு பொருள் இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லைன்னா இல்ல அப்படிம்பாரு. அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல இந்த உலகத்தில் நாம் இருக்கு அப்படின்னு ஒரு பொருளை அடையாளம் காட்டுறோம் அப்படின்னா அது உணரப்பட வேண்டும். அது ஸ்தூலமாக இருக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியணும், இல்ல உணரணும். அந்த ரெண்டும் இருந்தா தான் நம்ம வந்து அந்த பொருள் அந்த உலகத்துல இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ ஒரு பொருள் அந்த ஸ்தூலமா இடத்துல நின்னா கண்ணுல பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு இல்லையா? நாசியில உணரணும். அந்த மணக்குது சாம்பிராணி புகைய நம்ம பார்க்காட்டாலும் அந்த சாம்பிராணியுடைய மனம் நம்ம நாசியில நிறையும். காற்று வீசுறது, வெயில் அடிக்குது, தோல் உணரும் இல்லைங்களா? அப்ப அந்த உணரப்படுதலும் பார்க்கப்படுதலும் கேட்கப்படுதலும் இல்லாத, அது கேட்டல் கூட உணர்வு தான், அப்படி இல்லாத ஒரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு உருவம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த உருவம் எதற்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மெயினா வேலை செய்யும் அந்த உருவம். இட் ஹாஸ் டு பி ஒர்க்கிங். அப்போ அந்த கிரியையோடு கூடிய அந்த செயல்திறனோடு கூடிய ஒரு விஷயம், அததான் இந்த இடத்துல சொல்றாரு. அதுதான் இந்த பாலோகத்தோடு இருக்கக்கூடிய பரனுரு. அப்படின்னா ஆசை இருக்கணும், அந்த ஆசையினால் கிளர்ந்து எழக்கூடிய செயல்கள் இருக்கணும், மனம் இருக்கணும், அந்த மனத்தினால் இயங்கக்கூடிய புலன்கள் இருக்கணும். இதெல்லாம் இல்லாத உலகம் உரு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம நேற்றுக்கு பாடல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, பாசி விழுந்த கல்குளம், பாசி விழுந்த குளத்தில் விழுந்த கல் இல்லைங்களா?
அப்ப அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதுதான் சலனமற்ற தன்மை. அது நீ அந்த சலனமற்ற தன்மையில இருக்கும் பொழுது அதுதான் இந்த பாலோகம் இல்லா பரனுரு. எப்படி சலனம் இல்லாம இருக்க முடியும்? தீன்னு வந்தா டக்குன்னு தொட்டா கையில சுடதானே செய்யும். அப்ப எப்படி நம்ம சலனம்? அது இல்ல. இந்த உலக விஷயங்களினால் சலனப்படாத ஒரு தன்மை, அந்த தன்மை இருந்துட்டா நம்ம சாரூபத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்னா அசையா நிலையாக நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கான். அவன் இருப்பாக இருக்கிறான். அந்த இருப்பாக இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மால் அடைய முடியும். அப்போ அந்த இடத்துல சிவம் சக்தி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இரண்டு இடத்துல அந்த சக்தியினுடைய இயக்கம் இருக்கிறது. ஆனால் சக்தி எதற்காக இயங்குகிறாள்? இந்த உலக நன்மைக்காக, சிவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் இயங்குகிறாள் இல்லையா? சிவன் என்ன செய்தாரு? இருப்பாக இருக்கக்கூடிய அந்த சிவம் இந்த உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பினார், சக்தி தோன்றினார். இந்த உலகை ஆள வேண்டும் என்று விரும்பினார், இந்த உலகுக்கு அந்த படைக்கப்பட்ட உலகத்தை ஆள வேண்டும் என்று விரும்பினார். அதனால சிவா பிரம்மா விஷ்ணு படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்கின்ற அந்த மும்மூர்த்திகள் தோன்றினார்கள். அவர்களுடைய சக்தியாக அவருடைய சக்தி ரூபங்கள் தோன்றியது இல்லையா? லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இயக்கமா எதற்காக நிறைவேறுகிறதுனா அந்த இறைவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த விஷயங்கள் தோன்றுகிறது. அப்போ அந்த மாதிரி இறைவனுக்காக மட்டும் அவனுடைய செயலினால் மட்டும் இயங்குகின்ற தன்மையை நாம் பெறுவோம். அப்படி பெற்றுட்டா இந்த உடல்ல இருக்கும் போதே நம்ம சாரூபமாக அனுபவிக்க முடியும், சாரூபத்தை அனுபவிக்க முடியும். அதனாலதான் இறைவனாகவே நாம் குருவை கருதுகிறோம். குரு என்ன பண்றாரு? அந்த இறைவனுடைய எண்ணம் என்ன? இந்த உலகத்துல பிறந்த ஒரு ஒரு உயிரும் முக்தி பெற்று தன்னுடைய காலடியை பரமாணுவை சென்று சேர வேண்டும். அணுவா பிரிஞ்சு வந்துருச்சு, அது மீண்டும் பரமாணுவை சென்று சேர வேண்டும். அப்ப அதற்கு முக்தி கிடைக்க வேண்டும். அப்ப அதற்கு என்ன பண்ணணும்? குரு உதவுறாரு. அவர் சாரூபமாகவே இருக்கிறார். அதனாலதான் நம்ம தெய்வத்துக்கு நிகராக குருவை வணங்குகிறோம். இது ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாரு, பாலோகம் இல்லா பரனுரு வாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த 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 இடத்த நம்ம பிடிக்கணும்னா ரொம்ப முன்னாடியில இருந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம ஞாபகப்படுத்திட்டு, ஏன்னா நம்ம மனசு அந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் எல்லாத்தையும் நம்பிடாது. ஆனா போனப்புறம் உலகம் இருக்கான்னே தெரியல, வாழ்வு இருக்கான்னே தெரியல, போனவங்களை யாரையும் தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு வேணும், அது என்ன சொல்லுவாங்க, சாட்சிகள் வேண்டும், ப்ரூவ் பண்ணணும், அப்பதான் நம்புவோம் நம்ம. அப்போ இந்த உடல்ல இருக்கிறது இப்படிதான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஓகே. ரமணர் இருந்தார், இறைவனுடைய ஆக்ஞைக்காகவே ரமணர் இருந்தார். இன்னும் அநேக குருமார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார். தானுடைய விருப்பம் கிடையாது, தன்னுடைய விருப்பம் கிடையாது. அந்த இடத்துல நான் சாப்பிடல, எனக்காக சாப்பிடல, நான் செயல் செய்யவில்லை, எனக்காக செயல் இல்லை. அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். பிறவி வேண்டான்னு சொல்றது கூட நம்மளோட பொறுப்பு கிடையாது. நம்ம யாரு அதை சொல்றதுக்கு? நமக்கு அதுக்கு அருகதையும் அதிகாரமோ கிடையாது. பிறவி வேணும்னா நான் வருவேன். ஆனா என்னுடைய கர்மாவினால், என்னுடைய ஆசைகளினால் எனக்கு பிறவி வேண்டாம். நான் என்ன பண்ணும்? உனக்காக வேலை பார்க்கணும், உனக்காக செய்யறேன். நீ செய்ய சொல்றியா? செய்ய முடிஞ்சு போச்சு. ஒரு obedient ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான்? மாஸ்டர் என்ன சொல்றாரோ கேள்வி கேட்காம செய்வான். அதேதான் இந்த இடத்துல. அதுதான் இந்த பாலோகம் இல்லா பரனுரு. இது இந்த ஒரு வார்த்தை தான் இந்த மந்திரத்துடைய மிகப்பெரிய சக்தி. அந்த சைத்தன்யம்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த சாலோகமாதி சரியாதியில் பெறும். அந்த சரியாதியில் சரியாதி அப்படின்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம், அததான் இந்த ஆதி அப்படிங்கிற ஒரு அத விகுதின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், கடைசியில வர்றது. அந்த அர்த்தநாரியான் தான் இன்னும் அழகா விளக்குவாரு. அந்த மாதிரி விஷயங்களில் பெறப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாலோகமாதி சரியாதி அப்படின்னு சொல்லிட்டாரு. சாலோகம் முதற்கொண்டு சரியை முதற்கொண்டு பெறக்கூடிய சாலோகம் சாமீபம் தாங்கும் சாரியையாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாத்தையும்
கொண்டு வந்து இந்த உலகத்திலேயே நம்மால் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலேயே அனுபவிக்க முடியும். எப்பொழுது? மாலோகஞ்சேரில் வழியாகும் சாரூபம். அந்த சாரூபம் அங்க போகும். ஆனா அத நம்ம இங்க எப்படி அனுபவிக்கலாம் என்றால் பாலோகம் இல்லா பரனுருவாமே. அப்ப அந்த இடத்திலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த பரனுருவை நம்மால் அடைய முடியும். அப்ப இந்த இடத்துல உனக்கு அந்த 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 தன்மை வந்துருச்சா? அந்த விட்டேத்தி கிடையாது. அந்த ஒரு லகுவான மனநிலை வந்துருச்சா அப்படின்னா உனக்கு சாமீபமும் சாரூபமும் கிட்டி விட்டாய், சாலோகத்தோடு போய்விட்டாய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு குறிப்பை இந்த இடத்துல திருமூலர் வைத்து தருகிறார் நமக்கு. இதுல நம்ம எங்க இருக்கோம், நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கோம், எந்த நிலையில இருக்கோம், இத நம்ம புரிஞ்சுட்டு நம்மளுக்கு நாமே எடை போட்டுக் கொள்ள கூடிய அளவிற்கு ஒரு அளவுகோலை தருகிறார் திருமூலர். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர்கிறது இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிம்மா. மிக தெளிவாக இருந்தது. மிக அருமை. மிக அழகா சொன்னீங்கம்மா. ஏதாவது சொல்லணுமாங்கய்யா? நீங்க ஐபோன் வந்திருக்காங்க. நமஸ்காரம்மா. கேட்டுட்டு இருந்தேன். எனக்குள்ள ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்தது, அதை கேட்கட்டுமா? ஹலோ, கேளுங்கய்யா. கேக்குதுங்களா? கேக்குது. எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற அந்த சரீரம், இந்த உடல், ஆத்மா எல்லாமே கடவுளால கொடுக்கப்பட்டது தானே? அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்க. அதுதான், அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்தானம், ஹிருதய தானங்கள்லாம் பண்றோமே, அதுக்கு நமக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா? கடவுள் கொடுக்கப்பட்டதை நாம எப்படி நம்மளுதுன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு தானம் பண்ணலாம்? அது எனக்குள்ள ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். இல்ல நான் பேசணும், சொல்லணுமா? இல்ல அழகேசனையா என்னுடைய கேள்வி தப்பா இருந்தா மன்னிக்கணும். இல்லங்க, கேள்வி கேட்டுதான் நம்ம தெளிவு பெற முடியும். இது ரொம்ப அற்புதமான கேள்விதான். இப்போ கடவுள் கொடுத்தது நமக்கு சரீரம், நமக்கு இந்த உடல், ஆத்மா, கை, கால் எல்லாம் கொடுத்தது கடவுள். இது நம்மளுடைய சரீரம் அவருடைய சொத்துன்னு தானே நாம பாவிக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கிறச்சே நமக்கு எப்படி ஒரு அதிகாரம் வருது? என்னுடைய கண்ணை நான் தானம் பண்றேன், என்னுடைய ரத்தத்தை நான் தானம் பண்றேன், என்னுடைய ஹிருதயத்தை நான் தானம் பண்றேன் அப்படிங்கிற அதிகாரம் நமக்கு எப்படி வருது? இது கடவுள் கொடுக்கப்பட்டது தானே? எனக்கு புரியுது கேள்வி. எனக்கு கேள்வி புரியுது. இப்போ நம்ம சம்பாதிக்கிற பொருள் நம்ம உழைப்பின் மூலமாக நாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு பொருள். அதுல நம்ம தட்டுல இருந்து சாதம் இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம், நம்ம பணத்துல இருந்து இன்னொருத்தருக்கு ஒரு தானமா கொடுக்குறோம். ஏன்னா அவளும் கடவுள் மனுஷ ரூபேனா சொல்லுவான். அப்ப நமக்கு எப்படி இறைவன் கொடுத்தாரோ அதே மாதிரி அவங்களும் இத நம்ம கர்மா வழியா பார்த்தா வேற ஒரு ஆன்சர் வரும். அத நம்ம போக வேண்டாம். நம்ம பாக்குறது இந்த உறுப்பு தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் எனக்கும் கொடுத்துருக்க. அப்போ என்னுடைய உறுப்புல ஒரு ஊனம் இருக்கும் பொழுது, இல்ல எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அத உங்க மூலமா நிறைவேற்றார். ஏன்னா எல்லாமே இறைவன் கொடுத்ததுதான். நான் உங்கள்கிட்ட இருக்கிறதும் நான் கொடுத்த காசு தான், எங்கிட்ட இருக்கிறதும் நான் கொடுத்த காசு தான், பகவான் கொடுத்த காசு தான், உங்கள்கிட்ட இருக்கிறதும் பகவான் கொடுத்த காசு தான். அப்போ எங்கிட்ட ஒரு பள்ளம் வரும்போது அந்த காசை இங்க கொடுக்கறது, இந்த எனக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை நீ எனக்கு திருப்பி கொடுக்காத, அவளுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கீரைக்காரிக்கு சாமான் வாங்க போவோம், அப்போ 50 ரூபாய் கொடுப்போம். அம்மா சில்லறை இல்ல, அப்ப என்ன பண்றது? பக்கத்துல தேங்காய் வாங்கியிருப்போம், அந்த 10 ரூபாய் அவள்கிட்ட கொடுத்துருமா, தேங்காய்க்கு உண்டான காசு முடிஞ்சு போச்சு. அப்படி பகிர்ந்து கொள்றதுல தவறே இல்லை. இந்த இடத்துல சரி தவறுக்கு கேள்வியே இல்லை. ஏன்னா எல்லாமே அவர் கொடுத்தது, எல்லாருக்கும் அவர் தான் கொடுக்கிறார். அதனால ரொம்ப தெளிவா நம்மளால தானம் பண்ண முடியும். ஆனா அந்த தானம் பண்ணும்போது அந்த அகந்தை இல்லாம பண்ணணும்.
நான் கொடுத்துட்டேன், நான் கிட்னி கொடுத்துட்டேன், இது என்னோடது அப்படின்னு இருந்தா நம்ம கர்மாவை சேர்த்துக்கிறோம். அப்படி இல்ல, பகவான் கொடுத்தது நான் உனக்கும் பகிர்ந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அகந்தை இல்லாத ஒரு விஷயம், நான் எனது என்ற அகந்தை இல்லாம பண்ணிட்டோம்னா இந்த இடம் தவறே கிடையாது. அடியன் நீங்க சொல்றது புரியுறது. பட் இருந்தாலும் வந்து நான் கொடுக்குறேன், என்னுடைய இதை கொடுக்குறேன், அகந்தை இல்லாம கொடுத்தாலுமே கூட அது என்னுடையது இல்லையே. ஐ திங்க் ஐ ஆன்சர் திஸ். உங்களோடது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் கொடுத்ததுதான் அது. அப்போ அவரோட பொருள் தான் அது. அப்போ அத ஒரு பள்ளம் நிரம்பிய இடத்துல பள்ளத்தை நிரப்புறதுக்கு மேட்ல இருந்து கொடுக்கலாம். அதானே ஜலம் அப்படிதானே ஓடின்னு இருக்கு. பள்ளத்துல இருந்து மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போறது, அந்த மாதிரி தேவை இருக்கக்கூடிய இடத்துல போறதுல தவறே கிடையாது. ஸோ இந்த இடத்துல சரி தவறுங்கிற கேள்வி, உறுப்பு தானத்தை பத்தின கேள்வி கிடையாது. ஆனா இதுல வேற ஒரு கேள்வி வரும். உங்களுடைய கேள்வியினுடைய இல்ல என்ன நிஜமாவே என்ன மன்னிக்கணும், ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லலையே. நான் அதுதான் வந்தேன். நீங்க ஒரு தீர்மானத்துல வந்தப்புறம் அந்த அதுக்கு உண்டான பதில வந்து நம்ம தான் தேடி அடையணும். இப்ப இந்த கர்மா அப்படின்னு பார்த்தோம்னா சாஸ்திரங்கள் எந்த காலத்துல உருவானது, அப்புறம் எப்படி கண்ணப்பனையனார் வந்து தன்னுடைய கண்ணை எடுத்து பெருமாளுக்கு வச்சார் இல்லையா? அது எப்படி சாத்தியமானது? வந்து கண்ணை கொடுத்திருக்காரு இல்லையா? கொடுத்தாரு, திருப்பி பகவான் கொடுத்தாரு, திருப்பி அவருக்கே திருப்பி கொடுத்துட்டார். சோ இந்த மாதிரி நம்ம புராண காலங்கள்ல இருந்து இதற்குண்டான சான்றுகளும் இதுவும் வச்சுதான் இருக்கா நமக்கு. அதனால நம்ம வந்து தேடி அடையலாம். ஆனா இத வந்து நம்ம நான் திருப்பி சொல்ல வந்தது, அது கர்மா வழியா பார்த்தோம்னா இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கும். என்னோட கர்மா என்னுடைய அங்கம் ஊனப்படணும்னு இருந்தது அப்படின்னு ஒரு கர்மா இருக்கலாம். இல்ல அவளோட கர்மா இந்த 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 ஊனத்தோடு பிறந்து இந்த வாழ்வை கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிறவியா அவளோட தனுக்கரண பூர்ணம் அமைந்திருக்கலாம். அதை நம்ம மாத்துறோம். இந்த ஜோசியம், பரிகாரம் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து பரிகாரங்கள் செய்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றோம் இல்லையா? இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நம்ம வந்து we need to talk about it another day. இன்னைக்கு நிஜமாவே அழகால எடுத்து ஒர்க்கிங் டே வேற. நம்ம இந்த கேள்வி நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு ரெண்டு பார்வை இருக்கு. நம்ம இன்னொரு நாளைக்கு டீட்டெயிலா பேசலாம். அது பார்க்கும்போது இதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். அதுக்கு நிறைய பேசணும். சாதாரணமா சொல்லிட்டு இது சரி தவறுன்னு போயிட முடியாது. சாஸ்திரங்கள் நிறைய சொல்றது அது. அடியன் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடியன். நன்றி. அன்பு அதிகமாகும் போது, கருணை அதிகமாகும் போது நீங்க எதை வேணாலும் பரிமாறிக்கொள்ளலாம், கொடுத்து கொள்ளலாம். அது ரட்சிச்சு வந்து அவனுடையது இல்லையா? இப்போ என்னுடையது அப்படிங்கறது எதுவுமே இல்லை இந்த லோகத்துல. ஆமா, நான் கொண்டு வந்தேன். இப்போ நம்ம கோவிலுக்கு வந்து ஒரு புஷ்பத்தை வாங்கிட்டு போறோம் அப்படின்னா நான் வாங்கிட்டு போனேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, அந்த புஷ்பத்தை நாம சிருஷ்டி பண்ணோமா? இல்லையே. ஒரு பழம் வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போறோம், அது நான் வாங்கின்னு கொடுத்த பழம், அதை நீங்க சுவாமி கிட்ட நீங்க வைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழத்தை நாம சிருஷ்டி பண்ணலையே. அப்போ நான் வாங்கின்னு வந்திருக்கேன், நான் கொடுத்த புஷ்பம், நான் கொடுத்த பழம் அப்படிங்கறது எப்படி நாம டெஃபினிஷன் நாம பண்றோம்? சரி, நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை நான் சிருஷ்டி பண்ணனா? இல்லையே. இல்ல, இப்ப நீங்க தீர்மானமா என்ன எதிர்பார்க்கறீங்க, என்ன சொல்ல வரீங்க? கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரீங்களா? ஐயோ இல்ல ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நம்மளுடையதுன்றது எதுவுமே கிடையாது அப்படிங்கறது நான் என்னுடைய ஒரு மனசுல ஒரு கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு. என்னுடையதுன்றது என்ன இருக்கு? இல்ல, அது ஒரு நிலைங்க. அது அதாவது இப்பதான் நீங்க இப்ப நம்ம பாக்குறது வந்து இப்ப 4 உலகம்னு சொல்றோம் இல்லைங்களா? சிவன் உலகம், சிவன் அருகில் இருத்தல், சிவனாக மாறுதல், சிவன் தன்மையை அடைதல். இதுல வந்து நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்றதுதான் அந்த உணர்தல் பொறுத்து இருக்குங்க. இப்ப இது என்னது இல்ல அவனுதான் அப்படின்னா இட் இஸ் யுவர் சாய்ஸ். அது நீங்க கொடுக்கறது கொடுக்காதது யுவர் சாய்ஸ். அது ஒருத்தருடைய துன்பத்தை போக்குவதற்காக நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது நீங்க எடுத்துக்கிற இயல்பை பொறுத்து இருக்குது.
இல்ல இது எனக்கு இறைவன் கொடுத்தது, இதை நான் வந்து இன்னொருத்தர் கொடுத்து விருப்பப்படல அப்படின்னா யுவர் சாய்ஸ் அது. செத்து போன உடம்பையே டாடா குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில கழுவிக்கு கொண்டு போடுறேன் அப்படின்றாங்க. செத்து போன உடம்பையே போடுறேன்றாங்க. எனக்கு மண்ணில் பதிச்சா இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உருமாற்றம் அடையக்கூடிய ஒரு உறுப்பை வந்து ஒருத்தருக்கு பயன்படுத்தலாம். நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்ல அது புல்லரிச்சு பஞ்சபூதங்களை ஒன்னாக அது மறைஞ்சு விடுகின்றது. அதில் இருக்கிற ஒரு பாற்று நீங்க மனம் இருந்தால் மார்க்கம் இருந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்டா கொடுக்கலாம், அவ்வளவுதான். அது நீங்க வந்து நிறைய அதுக்கு டெபனேஷன் கொடுத்துட்டு நான் கொடுக்கணுமா வேணாமான்னு பேசுறது வந்து இந்த வாதத்துக்கு இடம் இல்லைங்க. விருப்பப்பட்டா கொடுங்க. இல்ல ஐயா, நான் வாதம் பண்ணவே இல்லை. எனக்கு நான் கத்துக்கிறதுக்காக அடியன் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் நல்லதுதாங்க ஐயா, நீங்க சொல்றது 100% உண்மை. அது ஒரு நிலை. அது இப்ப எனக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நான் வச்சிருக்கிறேன். நான் இன்னொருத்தர் 10 ரூபா கொடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. இது தர்மால வருது. அன்பால கொடுக்கலாம், பண்பால கொடுக்கலாம், பாசத்தால கொடுக்கலாம், இல்ல கருணையால கொடுக்கலாம், கஷ்டப்படுறாங்கன்னு கொடுக்கலாம். இல்ல எனக்கு கொடுத்த சம்பளம் எனக்கு, நான் அக்கௌண்ட்ல வச்சிருப்பேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்றது நிலைப்பாடு. அது தப்பும் கிடையாது. அதே மாதிரிதான் இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு உடலமைப்பை எந்த ஒரு குறைபாடும் இல்லாம படைச்சிருக்கிறான். எனக்கு போதும், திருப்தி அடைகிறீங்க. எனக்கு எஸ்எஸ்ஆ ஒரு கிட்னி இருக்குது, இல்ல நான் இறந்ததுக்கு அப்புறம் என் கண்ணை இன்னொருத்தர் கொடுத்து பயன்பெறுமா, நான் பயன்பெறட்டும்னு கொடுக்குறேன். அது வந்து அறிவின் முதிர்ச்சியால் உணரக்கூடிய ஒன்று, செயல்படுத்தக்கூடிய ஒன்று. இது ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் கொடுக்க வேணாம். அது யாரும் அவங்களை யாரும் கம்பல் பண்ணவே இல்லை. ஐயா, நீங்க தவறுதலாக புரிஞ்சுட்டீங்க. நான் ஏன் கொடுக்கணுங்கிற கேள்வி நான் கேட்கவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க என்னுடைய கேள்வியை. இப்போ ரத்த தானமோ இல்ல கண் தானமோ கொடுக்கறது நல்லது அப்படின்றது இப்ப இருக்கிற ஒரு சமுதாயத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த கண்ணோ நம்மளுடைய ஹிருதயமோ நமக்கே சொந்தமா இல்லாத பொழுது எந்த அதிகாரத்துல நாம கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதிகாரம் இல்லைங்க, நாம மனசு இறங்கி அவன் பால் அவன் படிச்ச இன்னொரு உயிருக்கு உதவுறோம். இல்ல, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு திருப்புகள் எல்லாம் சொல்லிருக்கா மாதிரி. அவன் தாளை வணங்கணும் அப்படின்னா அவன் அருள் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவன் அருள் இருந்தாதான் வந்து ஆழ்வார்களுமே வந்து திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிறவர் வந்து நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமேன்னு பாசுரங்கள்லாம் இருக்கு. நான் உன்னை நினைச்சுட்டேன்னு நான் கர்வப்படக்கூடாது, நான் உன்னை நினைக்கணும் அப்படின்றத நீ நினைக்கணும் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் அந்த 4,000 திவ்ய பிரபந்தத்துல சொல்றார். சைவத்திலையும் அதுதான், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இருந்தா மட்டும்தான் நம்மளால கோவிலுக்கு போக முடியும். அவன் அருள் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்துக்கு நாம போக முடியும். கண்டிப்பா கண்டிப்பா இல்லையா? அப்படி எல்லாமே சாரி மன்னிக்கணும், சொல்லுங்க. உண்மைதான் அது. அவன் அருள் இருந்தாதான் அவனை பத்தி சிந்திக்க முடியும். ஆமா, அவன் எல்லைக்கு போக முடியும். இப்போ ஒரு 9:30 மணிக்கு ஒரு சினிமா ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த சினிமாவுக்கு போகணுமா இல்ல கோவிலுக்கு போகணுமா அப்படிங்கிற புத்தி வந்து அவன் தான் கொடுக்குறான் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கிறச்ச எல்லாமே அவன் அருளாலே அப்படின்னு இருக்கிறச்ச மறுபடியும் சொல்றேன், மன்னிக்கணும் என்னுடைய கேள்வியில பிழை இருந்தா. நம்மளுடையதுன்றதை நாம எப்படி தானம் பண்றது அப்படிங்கிறது என்னுடைய கேள்விக்கு பதில் இன்னி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இல்லைங்க, வீட்டுல ஒரு மாமரம் இருக்குது, அந்த பழத்தை பறிச்சு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. மாமரம் உங்களுக்கு இல்ல, பழத்தை உருவாக்கணும் நீங்க இல்ல, அடுத்த பசிக்கு அந்த மாமரத்தை கொடுக்கலாம். அது தப்பா ரைட்டா? மரம் வேற, மனுஷன் வேற. அங்க there is a difference between the மரம் and மனுஷன். இல்ல, நான் ஒரு உதாரணத்துக்காக வந்தேன். அந்த படைக்கப்பட்ட அந்த மாம்பழம் நம்ம கையில நம்மளது கிடையாது. அது கொடுக்கலன்னா அந்த மாம்பழம் வீணாதான் போகும். சரி, ஒண்ணு நீங்க சாப்பிடலாம், உங்களுடைய கேள்வியை புரிஞ்சுட்டேன். அந்த மாங்கண்ணை வந்து நாம வந்து நெட்டாதான் அது மரமா வளரும். இந்த மரம் கண்ணை நடுறோமோ இல்ல அந்த கொட்டையை விதைக்கிறோமோ வாட் எவர், எதுவுமே நாம சிருஷ்டி பண்ணல இல்லையா?
இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இறைவன் கொடுத்த உடம்பு நான் கொடுக்க விருப்பப்படல, உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா அதிகாரம் இல்லை, விட்டுடலாம். அதை பத்தி நம்ம ஆர்குமெண்ட்டுக்கே போவேன். அந்த அர்த்த அந்த சிந்தனைக்கே போவேனான்ற நான். ஓ அடி புரிஞ்சுது. ஓகே ஓகே. அதாவது எனக்கு கொடுத்த மனப்பூர்வமா அவனுடைய உடம்பு, அவன் உள்ளம், அவனுடைய கோயில், இதை நான் அவனுக்கு தவிர வேற யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றது மிக மிக உயர்ந்த நிலை. அதுல நிக்கிறது தப்பு இல்லை, சரியான விஷயம் தான் அது. நன்றிங்க ஐயா. முடிச்சிடலாங்களா? நன்றி. ஓகே முடிச்சிடலாங்க. இல்லை எனக்கு நீங்க நல்ல ஒரு பதில் சொல்றீங்க, பட் இன்னும் கொஞ்சம் கேள்வி இருக்கு எனக்கு. ஆனா அது இது சம்பந்தமாவே தான் இருக்கும். ஆனா நீங்க அதுக்கு பொறுமையா பதில் சொல்றதா இருந்தா அடியன் நான் கேள்வி கேட்கிறேன். வேற கேள்விங்களா? இல்ல இது சம்பந்தம் தான். பட் ஆனா நீங்க சொன்ன பதில் எனக்கு புரியுது. பட் எனக்கு என்ன சொல்றது, எனக்கு இல்ல அது உடன்பட முடியலன்றீங்க. கரெக்ட். அது அதாவது நடைமுறை வாழ்க்கையில யதார்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிரகாரம் வந்தா கரெக்ட். நான் ஏன் இப்போ லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் வச்சுங்களேன். உதாரணத்துக்கு உங்க வேலை டியூட்டி செய்யணும், செய்யல அப்படிங்கும்போது கையூட்டு 10 ரூபா கொடுத்தா செய்வாரு. சரிப்பா எனக்கு இப்போதைக்கு வேணும் கொடுப்பா அப்படின்னு வாங்கிக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல அவங்க மனநிலை தான் அது, எடுத்துக்கிற மனநிலை தான் அது. நீங்க ரொம்ப அதாவது உள்ளம் ஒரு கோயில், ஊனல் ரொம்ப ஆலயம் அப்படின்ற நெஜில நீங்க பேசுறீங்க. இதுல ஒரு கல்ல கூட நான் எடுக்க விட மாட்டேன், இறைவன் என்கிட்ட இருக்கிறான் அப்படின்னு ஆதென்டிகேஷன் நினைச்சீங்கன்னா இட் இஸ் ட்ரூ. அது உண்மைதான். அது கொடுக்க வேணாம், உங்களுக்கு பவர் கிடையாதுதான். அந்த நிலையில இருந்தா அந்த ஸ்டாண்ட்ல இருந்தா அது கரெக்டு தான். அது டிவிஎஸ்ங்க வேலை கிடையாது. ஐயா லைனையா சொல்றது என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவங்க சொல்றதே என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இங்க இங்க இருக்கிறது எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை இல்லையா, எதுவுமே சொந்தம் இல்லை, எல்லாமே இறைவன். ஆனா நீங்க எனக்குன்னு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, அது எனக்குன்னே கொடுக்கல, அது நானுன்றதே ஒரு இலூஷன் தான். இப்ப இது என்னோட அதுதான். உடம்புங்கிறதே இலூஷன் தான். இங்க நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க வேறன்னு படுத்தி பாக்குறதுல இருந்து நம்ம மேல ஏறும் போதுதான் அது தெரியும். அந்த ஆக்ஞா சக்கரத்துக்கும் அந்த சகஸ்திரத்தலத்துக்கு வந்த பிறகுதான் நீங்க வேற இல்ல, நான் வேற இல்லைன்ற உண்மை, அதுதான் உண்மை. இது பொய்யான விஷயம். நீங்க தனி ஆள்னு பாக்குறீங்களே, எனக்கு கொடுத்துருக்காங்க, இது ஏன் உடம்புன்னு இருக்கு இல்லையா, அது பொய். அதனால அது அது அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த படிக்கு போகிறதுக்காக இருக்கிற விஷயங்களே தவிர, நம்ம அதையும் விட்டுட்டு வரணும். அடுத்த நிலைக்கு வரும்போது இல்லம்மா அம்மா ஒரு விஷயம்மா, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 1000 ரூபாய் நான் கடன் வாங்கியிருக்கேன், நீங்க எனக்கு கொடுத்துருக்க. இப்ப அந்த 1000 ரூபாயை நான் மொத்தம் உங்களுக்கு தானே கொடுக்கணும். அதான் இது இலூஷன், இது பொய். நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்காருன்னு நினைச்சிருக்கீங்களே தவிர உண்மையா 1000 ரூபாய் கொடுக்கல. அததான் நான் சொல்ல இல்லம்மா வரேன். அம்மா 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 இல்ல, இப்போ 1000 ரூபாங்கிறது பெருமாள் ஒரு குழந்தைய சிருஷ்டிச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். அதான் நீங்க ஐயா சொன்ன மாதிரிதான் அந்த நிலையில நீங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தத்துவம் மறந்து. இப்போ நான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கிற 1000 ரூபாயை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்காம, உங்ககிட்ட இருந்து நான் என்ன கஷ்டத்துல வாங்கினனோ அதை விட இன்னொரு கஷ்டப்படுறவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அந்த 1000 ரூபாயை தானம் பண்ணிட்டா நீங்க என்ன கேட்க மாட்டேளா, எங்கப்பா என்கிட்ட இருந்து வாங்கின 1000 ரூபாய் அப்படின்னு? உங்களுக்கு தேவைன்னு இருக்கப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம இதுதான். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான். ஏன்னா அதுதான் சிவம்ங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற சிவம். ஃபர்ஸ்ட் நீங்க அதை பார்க்கணும் கரெக்டா. அதையும் தாண்டி உங்களுக்கு இறைவன் உணர்த்துறாரு, நீ குடுன்னு உங்கள்ட்ட இறைவன் உணர்த்தினா மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க. இறைவன் உங்கள்ட்ட உணர்த்தல, இது தேவையில்லைன்னு உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னா நீங்க கொடுக்க தேவையில்லை. இறைவன் சொல்படிதான் நம்ம நடக்க போறோம். புரியுது. ஐயா கடைசியா சொல்றாங்க, பஞ்சபூதத்தினுடைய கூட்டு தான் உடம்பு. அப்ப நீங்க வள்ளலார் மாதிரி பஞ்சபூதத்துல விரிவிச்சிருங்க, கிரேட். அந்த சேதங்கள போக முடியல, யூ ஆர் கிரேட். இல்ல எனக்கு இது ஒரு சின்ன ஒரு கேள்வியா இருக்கு, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இருந்துட்டே இருக்கு. இத நம்ம உடல் உறுப்புகள்லாம் தானம் பண்றோமே, நம்ம எந்த அதாவது நாம செஞ்ச நல்ல கர்மா இந்த உடலை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். கடனா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க, நானா கிஃப்டா கொடுத்துருக்கான்னு நினைங்க. இந்த பிறவி கடவுள் கொடுத்த கிஃப்ட், மனித பிறவில தான் இறைவனை நினைக்க முடியும். அப்ப இந்த கிஃப்ட் நான் கிஃப்டா பயன்படுத்தணும்னு நினைச்சேன். மனிதனால மட்டும்தான் அந்த சிவனுடைய நாமத்தையோ பெருமாளுடைய நாமத்தையோ சொல்றதுக்கு ஒரு யோக்கியத்தை இருக்கு அப்படின்னா அது மனிதனால மட்டும்தான் முடியும்.
இப்ப நாயால வந்து சிவாய நமகான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுல வந்து வசத்தியான ஒரு பிறவின்னா அது மனித பிறவிதான். அதுல ஒன்றும் மாறுதலே கிடையாது. அதாங்க ஐயா, உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற சிந்தனை ஏற்பட்டதுன்னா நீங்க கொடுக்கலாம். சிவாய நம்ம எப்படி சொல்லணும்னு அவன் அருள் இருந்தாதான் கிடைக்குமோ, அது மாதிரி கொடுக்கணும்ன்றத அவன் அருள் அவனுடைய சிந்தனை கொடுத்தாதான் கொடுக்கலாம். உங்களுக்கு கடவுள் இதான் நான் கொடுக்கணும், இது என்னுடைய உடைமை, நான் அவன்கிட்ட தான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னா நீங்க செய்யலாம், அதுவும் தப்பு கிடையாது. அவரோட நிலைதான் இது. புரிஞ்சுது. நான் ஏதாவது கேட்டத கேள்வியில தப்பு இருந்தா மன்னிக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா. அதாவது சுத்தி சுத்தி வந்தாதான் தெளிவு ஏற்படும். ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி பேசும்போதுதான் தெளிவு ஏற்படும். அப்படியே தானா விட்டுருங்க, தெளிஞ்சிரும். தண்ணி எப்படி தெளிவுனா நாம தெளிவு விட்டவே முடியாது. அதுவா 24 மணி நேரம் ஐடியலா இருந்தா தெளிஞ்சிரும். அப்ப இந்த கேள்விய என் பையன் நிறைய கேள்வி கேட்டாருன்னு சொல்லுவேன். நிறைய கேள்வி கேட்டிருப்பான் சின்ன வயசுல. எனக்கு டக்குன்னு என்ன பண்ணுவேன், இந்த கேள்வி எழுதி வச்சுக்கோ, இதே 1 வருஷம் கழிச்சு நீ பதில் கிடையாது நான் வந்து கேளும்பா. அதேதான் உங்களுக்கும். கரெக்ட். இந்த கேள்வி எழுதி வச்சு கேள்வி கேட்டுட்டே இருங்க. உங்க மனசுல வந்து கேள்வி இருந்துட்டே இருக்கிறது நல்லது. இந்த கேள்வி நீ கேட்டுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு என்ன தேதி? 29. இதே அடுத்து 26, 29 இந்த கேள்வி பதில் கிடைக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா திருப்பி இந்த தளத்துக்கு வந்து கேள்வி கேளுங்க. நன்றி. கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒரு அன்பான ஒரு பதிலுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாங்க திருப்பூர் ஐயா, எங்க தளத்தினுடைய கேள்வி கதாநாயகர் அவரு. வாங்க ஐயா. அவர் நினைச்சா கூட கொடுக்க முடியாதுங்க. இறைவன் நினைச்சா மட்டும்தான் எடுத்துக்குவார், அவ்வளவுதான். இது ஒரே பதில். நீங்க அது கேள்வியே சிந்திக்கவே வேண்டியது இல்லைங்க. நம்ம எதனா நினைச்சாலும் நம்ம கொடுக்க முடியாது. இறைவன் எடுக்கிற போது எடுத்துக்குவார், அவ்வளவுதான். இறைவன் யாருக்கா கொடுக்க விருப்பப்படுற இறைவனுடைய சித்தம்னு நினைச்சா இந்த கேள்வி இல்லை, பதில் இல்லைங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா. அந்த கூட வார்த்தை சொன்னாங்க. இங்க ஒரு அவர நம்ம திருப்பூர் ஐயா வந்து வாழ்க வளமுடன்னு சொன்னார். அது வாழ்க வளமுடன் சொன்னது சரியா தப்பா? யாராவது சொல்லணும், தமிழ் தெரிஞ்சவங்க. வளம் வளத்துடன்றது அந்த முடன் போட்டிருக்கிறதுனால அது முடங்கிரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி வளத்துடன் உடன்றது உடன் அப்படிங்கிற பதம் வந்து விகுதி இருக்கிறச்சே வந்து அப்படி அந்த வாழ்க வளத்துடன் தான் சொல்லணுமே தவிர வாழ்க வளமுடன் சொல்லக்கூடாது. ஐயா திருப்பூர் ஐயா மன்னிக்கணும். சில சொற்கள் வந்து மந்திர சொல் மாதிரி பயன்படுத்துறாங்க ஐயா. ஏன்னா வந்து வாழ்க வளமுடன்னு மகரிஷியை வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து அது மந்திர சொல்லா நீங்க உணர்றோம். அவங்க சொல்லும் போது அவங்க எந்த நிலையில எந்த உணர்வோட சொல்றாங்கன்றது முக்கியமே தவிர எந்த வார்த்தைன்றது முக்கியம் இல்லை இல்லையா? அதனால அது அது தெரிஞ்சுதம்மா. ஆனா தமிழ் வந்து பிழையா சொன்னா அது தப்புதான். தமிழ் எடுத்துக்க வேண்டாங்க ஐயா. இது வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கு என்ன யாரும் சொல்லி கொடுத்தாங்கல்ல ஹிந்தி இங்கிலீஷ் வந்து. அப்ப தேங்க்ஸ் ஒரு மந்திர சொல். அதுல இருந்து உணர்வு ஃபீலிங் எடுத்துக்கங்க. நான் இந்த தமிழ்ல நான் இதை கேட்டுதான் பார்த்தேங்க. வாழ்க வளத்துடன் தான் கரெக்டுங்க. ஆனா இது வந்து ஒரு மந்திர சொல்லா பயன்படுத்துறாங்க. நம்மளும் அது மாதிரி பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். ஐயா நீங்க என்னுடைய உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். வாழ்க வளத்துடன் சொல்லுங்க, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன் சொல்ல வேண்டாம் யாரையுமே. வளம்னா அந்த வளம் முடங்கி போயிடும் அதுக்கப்புறம். சரிங்க, வாழ்க வளத்துடன். நன்றி. ரைட், ஓகே. வளத்து கூட்டல் உடன் வளத்துடன். மன்னிக்கணும். ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரு ரூமா இருக்குது. நான் ஒன்னா டெய்லி வேணா இங்க இந்த ரூமுக்கு ஜாயின் பண்றேன் கண்டிப்பா. கேள்வியோட வாங்க ஐயா. நன்றி. ரைட், வணக்கம். கண்டிப்பா. நன்றி. மன்னிக்கணும். நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். ஓம் நம சிவாய. better